தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு 2 அடுக்குகளாக மாற்றப்பட்டு வரும் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பொருட்களின் விலை குறைகிறது. இதன் முழு நன்மையும் சாமானிய மக்களுக்கு கிடைக்க உள்ளது. அந்த வகையில் பால்வளத்துறை உள்நாட்டு பயிர்களுக்கு ஜிஎஸ்டி மூலம் கிடைக்கும் பலன்களை பார்ப்போம். ஜிஎஸ்டி வரி குறைப்பு உள்நாட்டு பால் உற்பத்தியான என்டிடிபி தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்திற்கு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. குஜராத் மாநிலத்தில் ஆனந்தில் உள்ள என்டிடிபி உள்நாட்டு உற்பத்தியான ஆர்யூசியை தொடங்கியுள்ளது. ஆர்யூசி என்பது தயிர், லஸ்ஸி, மோர் மற்றும் சீஸ் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் அத்தியாவசிய பாக்டீரியா கலவையாகும். உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளர்களில் ஒன்றாக இந்தியா இருந்தாலும் இதுவரை ஐரோப்பாவிலிருந்து, குறிப்பாக டென்மார்க்கிலிருந்து ஆர்யூசியை இறக்குமதி செய்து பயன்படுத்தி வந்தது. இதன் காரணமாக பால் பொருட்களின் விலையும் அதிகரித்து விநியோகத்தில் செலவினங்கள் அதிகமாக இருந்தது. உள்நாட்டு ஆர்யூசி உற்பத்தியால் பால்வளத்துறைக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்க இருக்கின்றன. அதாவது நிலையான தரம் கிடைக்கிறது. நாம் செய்யும் பாக்டீரியா உற்பத்தியில் பயன்பாடுகள் நேரடியாக பால் உற்பத்தி பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது. என்டிடிபியின் துணை நிறுவனமான ஐடிஎம்சி லிமிடெட் தினமும் 10 லட்சம் லிட்டர் பாலை நொதிக்க வைக்க போதுமான ஆர்யூசியை உற்பத்தி செய்கிறது. இதனை 20 லட்சம் லிட்டராக இரட்டிப்பாக்க திட்டமிட்டுள்ளது. இந்தியாவில் ஆர்யூசி சந்தை மதிப்பு 300 கோடி ரூபாய் ஆகும். இதில் என்டிடிபி 20% சந்தை பங்கை கைப்பற்றும் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. 20 லட்சம் லிட்டர் என்ற உற்பத்தி இலக்கை எட்டும் திட்டம் கடந்த ஜூலை மாதம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் மூலம் விவசாயிகள் மற்றும் பால்வளத்துறைக்கு நேரடி நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது. 10 கோடி பால் விவசாயிகள் மற்றும் கிராமப்புற கூட்டுறவு நிறுவனங்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமைந்துள்ளது. பால், சீஸ், பிராண்ட் மற்றும் பிராண்டட் இல்லாத ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வெண்ணெய், நெய், பிற பால் பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி வரி 12% 5% குறைக்கப்பட்டுள்ளது. சீஸ், நம்கீன், பாஸ்தா, ஜாம், ஜெல்லி, பழக்கூழ், பானங்கள் ஆகியவற்றுக்கு இனி 5% ஜிஎஸ்டி வரிதான் வசூலிக்கப்படும். சாக்லேட், கார்ன்ஃப்ளெக்ஸ், பிஸ்கட், காஃபி, ஐஸ்கிரீம், கேக்குகள் மீதான ஜிஎஸ்டி வரி 18% பதிலாக இனி 5% மட்டுமே இருக்கும். பால் கேனிஸ்டர்கள், இரும்பு, எஃகு, அலுமினியம் ஆகியவற்றிற்கான வரி விதிப்பு 12% 5% இருக்கும். விவசாயத்துறைக்கு பெரும் பயனளிக்கும் வகையில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கை அமைந்திருக்கிறது. அதன்படி டிராக்டர்கள் 1800 சிசிக்கு கீழே, டயர்கள், குழாய்கள், பம்புகள் 5% வரி ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும். உர மூலப்பொருட்கள், அமோனியா, சல்ஃபியூரிக், நைட்ரிக் அமிலம் ஆகியவற்றிற்கு ஜிஎஸ்டி வரி 18% 5% குறைக்கப்பட்டுள்ளது. உயிர் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களுக்கு 5% ஜிஎஸ்டி மட்டுமே வசூலிக்கப்படும். சரக்கு வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி வரி 28% 18% குறைக்கப்பட்டுள்ளது. சரக்கு வாகனங்களுக்கான காப்பீடு 5% குறைக்கப்பட்டுள்ளது. பால் பதப்படுத்தும் துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் இறக்குமதியை பெரிய அளவில் நம்பியிருக்க தேவையில்லை. செலவு குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும். கூடுதலாக உற்பத்தியும் செய்ய முடியும். தரம் மேம்படுத்தப்பட்டு விநியோக சங்கிலி பாதுகாக்கப்படும். நுகர்வோருக்கு மலிவான பால் மற்றும் உணவுப் பொருட்கள் குறைந்த விலையில் அதிக தரத்துடன் கிடைக்கும். கிராமப்புற பொருளாதாரத்தை பொறுத்தவரை பெண்கள் தலைமையிலான மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மற்றும் FBOக்களுக்கு ஊக்கமளிக்கப்படுவதால் கிராம தொழில்கள் ஊக்குவிக்கப்படும். இந்தியாவில் பால்வளத்துறையை பொறுத்தவரை தன்னம்பிக்கை அதிகரித்து உலகளாவிய போட்டித்தன்மையோடு ரூபாய் 300 கோடிக்கு ஆர்யூசி சந்தை மூலம் சிறப்பான எதிர்காலத்தை ஜிஎஸ்டி வரி குறைப்பு மூலம் வழிவகுத்து கொடுத்திருக்கிறது.